ஜப்பானை சேர்ந்த எழுத்தாளர் ரியோ டக்ஷிகி என்பவர் கனவு வழியாக எதிர்காலத்தை பார்க்கக்கூடியவர் என்றும் பல பேரழிவுகளை முன்பே கணித்தவர் என்றும் சொல்லப்படுகிறார். அவரது புத்தகமான தி ஃபியூச்சர் ஐ சா எனும் புத்தகத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு ஜப்பானில் நடந்த நிலநடுக்கம், இங்கிலாந்து ராணி டயானாவின் மரணம், ஃப்ரெடி மெர்க்குரியின் மரணம் மற்றும் கொரோனா ஆகியவற்றை கனவில் பார்த்ததாக கூறியிருக்கிறார். இந்த நிலையில் அவரது புத்தகத்தின்படி ஜூலை 5, 2025 அன்று ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய பேரழிவு நிகழும் என்று அவர் கூறியிருக்கிறார். அது என்ன வகையான பேரழிவு என்பது பற்றி அவர் தெரிவிக்கவில்லை. தற்போது இது ஜப்பானியர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கணிப்புக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை என ஜப்பானிய அரசு மற்றும் பேரிடர் நிபுணர்களும் தெரிவிக்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக சமூக ஊடகங்களில் ஜூலை 5 டிசாஸ்டர் என்ற ஹேஷ்டேக் வைரலாகியுள்ளது. இந்த நம்பிக்கையினால் ஜப்பானுக்கு செல்லவிருந்த சுற்றுலா பயணிகள் பலர் தங்கள் பயணங்களை ரத்து செய்து வருகின்றனர்.